கவி மட்டும் இல்ல, என் தம்பி செல்வா, குணா எல்லாம் இருக்கும். ஏன் இந்த குடும்பமே கவிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இப்பவே மகேஷ இந்த குடும்பத்துல ஒருத்தராதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மகேஷ் தம்பிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அவர் நினைப்புல இருக்கிறது வேற ஒரு பொண்ணா இருந்தா அவர் மொத்தமாவே இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவாருல்ல. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அதுக்காக மகேஷ் தம்பிக்கு பழைய ஞாபகம்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஒரு பக்கம் என் மனசு அப்படிதான் யோசிக்குது. நான் அப்படி பண்ணா அது நியாயமே கிடையாது அத்தை. அது மகேஷ் தம்பிக்கு பண்ற துரோகம் ஆயிடுமே. ஆமாமா, அது கண்டிப்பா துரோகம்தான். என்னைக்குமே என்னோட நேர்மையில இருந்து நான் விலக கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதனால நிச்சயமா நான் அந்த முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன் அத்தை. இதுதாமா சரியான முடிவு. ஏன்னா மகேஷ் தம்பியோட மனசுல இருக்கிறது கவி இல்லாம வேற பொண்ணுன்னா, கவி எப்படி மகேஷ் தம்பி மேல ஆசைப்பட்டிருக்காளோ அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் அவர் மேல ஆசைப்பட்டிருப்பா. அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு நாம பாவம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மகேஷ் தம்பி சொல்றத பார்த்தா அந்த பொண்ண அவர் காதலிக்க மட்டும்தான் செஞ்சாரா இல்ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாதே. ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா? நீங்க இப்ப சொல்லும் போதுதான் அப்படி கூட நடந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, அதனால நாளைக்கு அந்த வைத்தியர் பொண்டாட்டி வந்து தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வர்றது நல்லதுதான். ஏன்னா ஒருவேளை மகேஷ் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா அவங்கள பிரிச்சு வச்ச பாவம் நம்மளத்தானே வந்து சேரும். அதனால அஞ்சலி சொன்னதையெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத.